உங்க நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி எந்தெந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத பாத்துடலாமா? 0 to 3 months. லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜா 4 to 5% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். 3 to 12 months. அல்ட்ரா ஷார்ட் ஆர் லோ டியூரேஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜா 5 to 6% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். 1 to 3 years. ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் ஆர் கார்ப்பரேட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜா 6 to 8% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். 3 to 5 years. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஆர் பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜா 8 to 10% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் per annum. 5 to 7 years. லார்ஜ் கேப் ஆர் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜா 10 to 12% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் per annum. 7 to 10 years. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் ஆர் மல்டி கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜா 12 to 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் per annum. 10 years above. மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஆர் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜா 15 to 17% ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் per annum. நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் எதுல எவ்வளோ எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஃபண்ட் டைப் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம்.